வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி யூ வாட்சிங் நான் உங்க கோமதி தேசிங். இப்போ சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல கோயம்புத்தூர்ல. அதுக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு ஏன் அந்த பிளேஸ்க்கு போயிருந்தா, அவ போகாம இருந்தா அந்த பிரச்சனைலாம் கிடையாதுல்ல அப்படின்னு பேசியிருந்தாங்க. அண்ட் திமுகவுடைய ஒரு சில அமைச்சர்கள் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல, அந்த இருட்டுல அந்த பையன் கூட என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இந்த மட்டும் இல்ல மற்ற பொதுமக்களாகட்டும் எல்லாருடைய கேள்வியும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை? ஒரு இருட்டுல அந்த பொண்ணு ஏன் அந்த பையன் கூட அந்த நேரத்துக்கு போணும்? அப்படின்ற கேள்விய முன் வச்சிருந்தாங்க. நேத்து நைட்டு அடையார் சென்னையில வந்துட்டு இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பெருக்கிட்டு இருந்திருக்காங்க. நைட் ஒரு என்ன ஒரு 12:00 அரவுண்ட் அந்த மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பெருக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல 25 வயது மிக்க ஒரு நபர் ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய பெருக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த அம்மா, அவங்க பார்த்துட்டு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு தெரியாம, அவங்க கையில வச்சிருந்த விளக்கமாத்தாலே அவன வெளு வெளு வெளுன்னு வெளுத்துருக்காங்க. சொல்ல போறீங்க அப்படின்றது என்னுடைய முதல் கேள்வி. சரி ஓகே உங்களுக்கு வந்து நைட்ல ராத்திரில வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து வெளிய போனா வந்து நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. பார்க்க போனா இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாரி உங்க பதில் எல்லாம் இருக்கு. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப துப்புரவு பணியாளர்கள் யாரும் வந்துட்டு நைட்ல வேலை செய்ய விடாம, இல்லம்மா நாங்க உங்களுக்கு மாசம் வந்து சம்பளம் குடுத்துட்டோம். அவங்க எல்லாரும் அண்டர் ஒரு பிரைவேட் செக்டார் கீழ தான் வேலை செய்ய போறாங்க. ஸோ ஸ்டில் நாங்க வந்து உங்களுக்கு மாத சம்பளம் குடுத்துடுறோம். உங்க மாத சம்பளம் வந்து உங்க கதவ தட்டி உங்க வீட்ல குடுக்கப்படும். நீங்க யாரும் நைட்ல வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்ல போறீங்களா? மாட்டீங்கல்ல. அப்போ ஒரு பொண்ணு வெளில போனா அப்டின்னும் பொழுது, அந்த மாரி ஒரு அலிகேஷனா அவன் மேல வைக்கப்பட்டுச்சு. "உனக்கு என்னம்மா அங்க வேல?" அப்டின்ற மாரி ஒரு அலிகேஷன் மேல வைக்கப்பட்டுச்சு. இப்போ ஒருத்தவங்க தன்னுடைய வேல அது. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ஒரு அவனுடைய அம்மா வயசு இருக்குமா? ஒரு 50 வயசு இருக்குமா? அவங்க முன்னாடி அவன் என்ன தைரியத்துல முதல்ல அந்த விஷயத்த பண்ணான்? அப்டின்ற கேள்வி ஒண்ணு இருக்கு. ஸோ ஸ்டில் பீப்பிள் ஆர் லைக் நீ ஒரு இடத்துக்கு போனா தான் உன்ன தேடி ஒரு பிரச்சனை வரும். நீ வந்து ஒரு பொண்ணா நீ வாய மூட்டு வாய சாத்திட்டு வீட்ல உட்கார்ந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அத தவிர்த்து நீ ஒரு இடத்துக்கு போகும்போது தானம்மா உனக்கு அந்த பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு கேள்விலாம் வைக்கிறாங்கல்ல சில முட்டா பசங்க. இந்த மாரி கேள்விலாம் வைக்கிறாங்களா? அவங்களுக்கு அந்த இடத்துக்கு நீங்க ஏன் போனீங்க? அந்த இடத்துக்கு நீங்க ஏன் போனோம்? உனக்கு என்னம்மா அந்த இடத்துல வேலை? திமுகவுடைய அமைச்சர் கூட ஒரு அமைச்சர் கூட என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல என்ன வேலை? அந்த புள்ள அந்த இடத்துக்கு போனதுனால தானே இந்த பிரச்சனை. அந்த புள்ளைக்கு அந்த இருட்டுல அந்த பையன் கூட என்ன வேலை? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாரு. இப்போ இந்த லைட் போட்ட ஒரு ஏரியால அந்த அம்மா தன்னுடைய வேலைய செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா? ரைட்டா? அவங்க வந்துட்டு தன்னுடைய வேலை செஞ்சுட்டு இருந்த அம்மாகிட்ட அவன் அந்த மாரி நடந்துக்கிறான். இப்ப இதுக்கெல்லாம் வந்து யார் பதில் சொல்லுவா? இப்ப இதுக்கு வந்துட்டு திமுக கட்சியில இருந்து யாரா வந்துட்டு, ஓகே இதுக்கு நாங்க பொறுப்பேத்துக்கிறோம். எங்க மேல தான் தப்பு. நாங்க வந்து இதுக்கான அரேஞ்ச்மென்ட்ஸ்லாம் நாங்க பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேசுறாங்க. ஒரு இன்டர்வியூல பேசிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ கூட கிடையாது. ஒரு விஷயத்துல வந்து அந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாங்க, "எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல வந்து எனக்கு உண்மையாவே என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்டில் அவங்கள பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருந்தது. அவங்களுக்கு சுத்தமா பிளாங்க் ஆயிருக்கும். ஒரு கேர்லா ஒரு ஒரு பொண்ணா அந்த இடத்துல வந்து யாரு இருந்தாலும் மேபி நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல அவன அடிச்சிருப்போம், இல்ல கத்தியிருப்போம், மத்த எல்லாரையும் கூப்ட்டுருப்போமே தவிர, அந்த இடத்துல என்ன பண்ணாலுமே சொல்லுவோம்ல, எனக்கு உண்மையா பிளாங்க் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்டின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். அதுலருந்து ஒரு 1 ஹாரோ, இல்ல 1 1/2 ஹாரோ, இல்ல ஒரு 2 ஹாரோ எடுக்கும். அந்த அம்மாக்கு அதுலருந்து வெளில வந்து என்ன நடந்துச்சு அப்டின்றத ப்ராசஸ் பண்றதுக்கே அவ்ளோ டைம் எடுக்கும். யூசுவலா ஒரு கம்பெனி இருக்கு அப்டின்னா, போஸ்ட் ட்ரெய்னிங் இல்ல போஸ்ட் ஆக்ட்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனியில மேனேஜர் ஆகட்டும், இல்ல சக ஊழியர்களாகட்டும், யார் வந்துட்டு ஏதாவது தப்பான விஷயங்கள வந்துட்டு பண்ணாலோ, இல்ல தப்பான அபிப்பிராயத்தோட பேசினாலோ, இல்ல தப்பான தொடுதல் இருந்தாலோ வந்துட்டு நீங்க போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ இங்க துப்புரவு பணியாளர்களுக்கு அந்த மாதிரி எதனாவது இருக்கா அப்படின்றது கேள்விக்குறி. இருந்துச்சு அப்படின்னா பரவால்ல. தட்ஸ் ஃபைன். ஆனா இருந்தாலுமே கூட அவங்களுக்கு நீங்க அத கொண்டு போய் சேர்த்தீங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். மேபி அவங்க கொண்டு போய் சேர்த்திருந்தா அந்த அம்மா இவ்ளோ டென்ஷன் ஆயி, இவ்ளோ பதட்டப்பட்டு சில விஷயங்கள பேசியிருக்க மாட்டாங்க. அத பார்க்கும்பொழுதே தெரியுது அவங்களுக்கு அந்த மாரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. இந்த மாரி உங்கள்ட்ட யாராவது பேசினாலும், இந்த மாரி உங்கள்ட்ட வேலை செய்ற இடத்துல இந்த மாரி நடந்தாலும், நீங்க வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கான ஆக்ஷன வந்து நாங்க எடுப்போம் அப்படின்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே அங்க இல்ல. 2வது விஷயம், அவனுக்கு என்ன தைரியம்? ஒருத்தவங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பெருக்கிட்டு இருக்காங்க அப்டின்னும் பொழுது, கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னும் பொழுது, என்ன தைரியத்துல அவன் அந்த மாரி ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கான் அப்டின்றது கேள்விக்குறி. அவன் அதுவரைக்குமே அத ரியலைஸ் பண்ணானா? ரியலைஸ் பண்ணலையா? அப்டின்றதே பெரிய கொஸ்டினா இருக்கு. ஏன்னா, அவன் நிதானத்தோட தான் இருக்கானா? அப்டின்றத கேள்வி தான். ஏன்னா, எல்லாருமே வந்து நிதானத்துல தான் இருக்காங்களா? அப்டின்னா கிடையாது. ஏன்னா வந்து எல்லா இடத்துலயும் ட்ரக்ஸ் அப்டின்றது ஊடுருவி போய் கிடக்குது. ஒரு ஈஸியா குடுத்துர்றாங்க உங்களுக்கு அப்டின்ற மாரி இருக்கு. ஸோ தட் அதுவே ஒரு பெரிய கொஸ்டின். அண்ட் தென் அவனுக்கு அவ்ளோ தைரியம். லைட்ஸ் போட்டிருக்கு, பக்கத்துல ஆட்கள் இருக்காங்க, பெருக்கிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னும் பொழுது, ஆப்வியஸா போலீஸ் ரவுண்ட்ஸ்ல இருக்கும். கரெக்ட்டா? ஒரு ஒரு மெயின் ஏரியா அப்டின்னும் பொழுது, கண்டிப்பா போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ்ல தான் இருக்கும். பார்த்துட்டு தான் இருப்பாங்க. என்ன தைரியத்துல அவன் அப்டி பண்ணான் அப்டின்றது இப்போ வரைக்கும் எனக்கு கொஸ்டினா இருக்கு. லெட் மீ அட்டாச் த வீடியோ.
அத பார்க்கும்பொழுது அவங்க என்ன வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவரைக்கும் அவங்களால ப்ராசஸே பண்ண முடியல. லிட்டரலா அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியல. இவன் என்ன பண்றான் மேபி சின்ன பையன் நான் ரோட்ல பெருகிட்டு வரேன். பெருகிட்டு போறேன் வந்து பைக் ஓரம் கட்டுறான். சரி ஓரம் கட்டுறேன் தம்பி கொஞ்சம் ஓரம் போப்பா. அவங்க ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே சம்வாட் ஹி இஸ் டூயிங் ராங் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அண்ட் தென் அவன வந்து அடிச்சு அங்கருந்து விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடுத்த ஒரு வீடியோல அவங்க வந்து பேசியிருப்பாங்க. எனக்கு உண்மையாவே என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு. நம்ம ஈஸியா ஒரு விஷயத்த பண்ணிர்றோம்ல. கடந்து போயிர்றோம். உண்மையாவே கடந்து போயிர்றோம். இப்போ பார்க்குறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "ஏங்க யாருக்கும் நடக்காதா? கடந்து போங்க. கடந்து போக பழகுங்க." எத கடந்து போ சொல்ற? ஒரு பஸ்ல ஒரு ஆண் உன் பக்கத்துல உட்கார்ந்து உன் தொடைய தடவுனாலே உனக்கு வந்துட்டு கோவம் வருது. "டேய் எழுந்து எட்ட போடா" அப்படின்னு சொல்ற ஒரு ஆணா, ஒரு ஆண உன்னால பக்கத்துல உட்கார வைக்க முடியல. உனக்கே அப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணா என் பக்கத்துல ஒரு ஆண் வந்துட்டு இந்த மாரி பண்ணும்பொழுதோ, எனக்கு வந்து ஆக்வர்டான ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணும்பொழுது, நான் மட்டும் அத எப்படி வந்து சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது தெரியல. லைக் எல்லா பெண்களையும் சொல்றேன். எல்லா பெண்களுமே வந்துட்டு அத சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணணும். கடந்து போயிடணும், கடந்து போயிடணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடந்து போற விஷயமே கிடையாது. நீங்களா இருந்தா கடந்து போவீங்களா? அப்போ ஒரு பொண்ணா அவளுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்? அவளுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அவ என்னலாம் யோசிச்சுட்டு இருப்பா அந்த நேரத்துல? அத எப்படி அவங்க வந்து ஈஸியா கடந்து வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதே எனக்கு தெரியல. ஸோ பீப்பிள் ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒரு இடத்துல வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, அத கடந்து வர சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு அருகதையும் கிடையாது. புரியுதா? திமுகவுடைய அமைச்சர் அவ்ளோ பேசுறாரு. அது வந்துட்டு உங்களுக்கு என்னம்மா அந்த நேரத்துல வேல? அந்த இருட்டுல அந்த பையன் கூட உனக்கு என்ன வேல? அந்த இருட்டுல அந்த பையன் கூட அவ என்ன வேணா பண்ணிட்டு போட்டும். அத பத்தி நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா அது அவளுடைய விருப்பம், அவளுடைய இஷ்டம். அவ ஒரு பொண்ணு. அவனுக்கு புடிச்ச பையன் கூட அவ இருக்கா. விருப்பப்பட்டு இருக்கா. ஓகேவா? விருப்பப்பட்டு இருக்கிறது வேற. நீ வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் அவள லவ் பண்றது வேற. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இத சொன்னாலும் ஒரு பொண்ணு கூட ரீசென்ட்டா ஒரு காணொளில பேசியிருப்பாங்க. அவங்க விருப்பப்பட்டு தானே போனாங்க அப்படின்ற மாரி பேசியிருப்பாங்க. விருப்பப்பட்டு போனாலும் தப்பு தப்பு தான். டேய் விருப்பப்பட்டு போனா எப்புட்றா தப்பாகும்? விருப்பப்பட்டு போறதுன்றது என்னுடைய காதலன் கூட, என்னுடைய ஃப்ரெண்ட் கூட நான் பேசுறேன் அப்டின்னா, நான் பேசலாம். என்னுடைய இஷ்டம் அது. அத விட்டுட்டு நீங்க விருப்பத்துக்கும், ரேப்புக்கும் சம்மந்தமே இல்லாம 2த்தையும் ஒண்ணு கூடி நேத்து அந்த அம்மா பேசினத வச்சு பார்க்கும்பொழுது, அவங்களுக்கு போஷ்ன்றதோ, இல்ல வந்து அந்த ஆக்ட்ட பத்தியோ, இல்ல அந்த ட்ரெய்னிங்க பத்தியோ, அந்த கம்பெனில அந்த எந்த கம்பெனிக்கு கீழ அவங்க வேலை செய்றாங்களோ, அந்த கம்பெனில வந்து எதுவுமே அவங்களுக்கு வந்து சொல்லப்படவில்லை அப்டின்றது வந்துட்டு தெரியுது. ஸோ நாங்க அப்டின்னும் பொழுது, பெருக்குறாங்க அப்டின்றபோது, அவங்களுக்கான சேஃப்டிய நம்ம தான் குடுக்கணும். அவங்களுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ யார் பார்க்கணும் அப்டின்னா, இப்போ வந்துட்டு யார் ஆட்சியில இருக்காங்களோ, அவங்க தான் வந்துட்டு பார்த்து என்ன இதுன்னு தெரியப்படுத்தணும். இப்போ வரைக்கும் அந்த நியூஸ் வெளில வந்துச்சா அப்படின்றது தெரியல. லெட் மீ அட்டாச் த வீடியோ அகைன். ஜஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு அவன கழுவி கழுவி ஊத்துறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா திருந்தாத ஜென்மங்கள் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்டின்னா, 2 நாளைக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே, அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேல? அந்த பொண்ணு இருட்டுல அங்க என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு ஏன் இருட்டுல அந்த பையன் கூட போச்சு? அப்டின்ற மாரி கேள்வி கேட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இதுதான் பதில். நீ இருட்டுல போற, வெளிச்சத்துல போற, எப்டி வேணா போ. தொடணும்னு நெனச்சா அவன தொட தான் செய்வான். உன்ட்ட தப்பா நடந்துக்கணும்னு நெனச்சா அவன் தப்பா நடந்துக்க செய்வான். அப்ப இதெல்லாம் மாறணும் அப்டின்னா, நீ என்ன பண்ணணும் அப்டின்றத வந்துட்டு யூ ஹேவ் டூ டிசைட். அது வந்துட்டு விக்டிமா இருக்கவங்கள வந்துட்டு தப்பு சொல்லிட்டு, அவங்கள வந்துட்டு குறை சொல்லிட்டு, அவங்கள வந்து குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு, எத்தன நாளைக்கு தான் பொண்ணுங்க மேல நீங்க பழி போட்டுட்டு இருப்பீங்கன்னு தெரியல.